தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இப்போது நிதித்துறை பட்ஜெட்டுங்கிறது ஒரு லாங் ப்ராசஸ். 4 மணி நேரத்துக்கு மேலே நின்று கொண்டு அதை வாசிக்கணும். அதுவும் அனுபவம் இல்லாமல் முதல் முறையாக வந்திருக்கக்கூடியவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் 4 மணி நேரம் நின்று கொண்டே தமிழகத்தின் மொத்த பட்ஜெட்டையும் வாசிக்கிறாரு. அவர் பண்ணும்போது சில வார்த்தை உச்சரிப்புகளில் பிழை ஏற்படுகிறது. அதை வைத்து நிறைய ட்ரோல் போகுது. சட்டமன்றத்திலேயே அதை வைத்து திமுக எம்எல்ஏ கேள்வி எழுப்புகிறார். அதில் ரொம்ப மனம் உடைந்து போனவர் அதற்கு பதில் சொல்கிறாரு. கிறிஸ்தவம் எனக்கு அருமையான மொழியை கற்றுத்தந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரியாக 5 நாட்களுக்கு முன்னால் நினைக்கிறேன், இங்கிலீஷ் சேனல் ரிப்பப்ளிக் அதில் அர்னாப் கோஸ்வாமி ஒரு 7 நிமிட ஒரு வீடியோவை போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஜென்சிக்கள், குறிப்பாக இந்த கரப்பான் பூச்சிகள், ஜென்சிக்கள் வேறு கரப்பான் பூச்சிகள் வேறுன்னு வச்சுங்களேன், இந்த கரப்பான் பூச்சிகள் அந்த போராட்டங்கிறது அதிகமாக இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக பெரிய அளவில் வளர்ந்தது அப்படிங்கிறது. ஜென்சிக்கள் பெரும்பாலும் இந்த இன்ஸ்டாகிராம்லேயே குத்த வச்சு உட்காந்துருக்காங்க. நாம் ட்விட்டரில் பல விஷயங்களை சொல்கிறோம், ஃபேஸ்புக்கில் பல விஷயங்களை சொல்கிறோம், யூடியூப் சேனலில் சொல்கிறோம். நமோ ஆப் அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக மக்கள் மோடிகிட்ட என்ன சொல்லணுங்கிறதையும் சொல்லலாம், மக்களிடம் மோடி என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவ்வளவு கம்யூனிகேஷன் இருந்தால் கூட இன்ஸ்டாவில் நீ இருக்கியா, இன்ஸ்டாவில் எனக்கு 30 செகண்டுக்கு நீ என்ன விஷயம் சொல்கிற அப்படிங்கிறது. ஏன்னா இந்த சமூகம் எப்படி ஆயிடுச்சு, குறிப்பாக இளைஞர்கள் 30 செகண்டுக்கு மேலே என்னால் எதையுமே கேட்க முடியாது, பார்க்க முடியாது, ஃபோக்கஸ் அவ்வளோதான் அப்படிங்கிறது. இதை மிகப்பெரிய ஒரு அழிவை நோக்கி போகிறது அப்படிங்கிறது ஒரு. அதனால தான் இப்போ படிக்கக்கூடிய அந்த சிந்தனையே இல்லாமல், பழக்கமே இல்லாமல் போய்விட்டதுங்கிறது ஒரு பக்கம். ஞாபகம் அப்படிங்கிறதே இந்த 30 செகண்டுகளுக்குள்ளார அவன் மனசில் ஏறுறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகு அவனால் அந்த கெப்பாசிட்டி, மெமரி கெப்பாசிட்டியே போயிடுச்சு அப்படிங்கிறது அது ஒரு ஆய்வு தகவல்களாக சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். சரி, இது இப்படித்தான் ட்ரெண்டு போகுதுன்னா அந்த ட்ரெண்டில் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வீடியோ போடுறாரு. அப்பொழுது இந்த இளைஞர்களோடு அவர் பேசணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசுகிறார். அப்போ யூஎஸ் ஆக்சென்ட்டில் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன, எப்படி சொல்கிறது, யூகே ஆக்சென்ட்டில் ஃப்ரெண்டுன்னு சொன்னால் எப்படி சொல்கிறது. சாதாரணமாக இந்தி பேசக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர்கள், வட மாநில அந்த பகுதியிலையா இருக்கட்டும், இல்லை கிராமப்புறத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய அவங்களுடைய ஆக்சென்ட்டுங்கிறது அது இந்தியன் ஆக்சென்ட்டு தான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிமா. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறது, பாய் பைனோன்னு அவர் சொல்கிறது, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதே இந்தி ஸ்லாங் மாதிரியே இங்கிலீஷை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்கக்கூடிய சில ஈத்தரைகள்லாம் சேர்ந்து அதை ஒரு நாள் ட்ரெண்டு பண்ணோம். எதுக்கு இப்போ மரியன் வில்சனுக்கும் இதுவும் நீ சொல்கிற அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பிரைம் மினிஸ்டரை ட்ரோல் பண்ணாங்க, ஃபுல்லாக வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவரை மாதிரியே அந்த ஃப்ரண்ட் கேமராவில் வச்சு பேசுகிற அந்த வீடியோ. அர்னாப் மட்டும்தான் அதை கண்டித்து ஒரு வீடியோவாக போட்டாரே தவிர வேறு எவனும் கண்டிக்கல. பிரதமரையே இவ்வளவு கேவலப்படுத்திட்டானுங்களேன்னு. ஆனால் இவருக்கு அந்த கடையநல்லூர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கொட்ட உடனே இவருக்கு கோவம் வந்துருச்சு. அதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். என்னென்னா, நான் 30 ஆண்டுகளாக கல்வித்துறையில் இருந்தேன், தமிழ்நாடு கல்வித்துறை எப்படி இருக்குங்கிறது இதில் முக்கியமானது. என்னுடைய தொடர்பு எல்லாமே ஆங்கில மொழியில் தான் இருந்தது. பெரிய ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சுட்டு அப்பா டக்கர் போல் இருக்குது. இவர் இங்கிலீஷ் எப்படி பேச போகிறாருன்னு அது ஒரு நாளைக்கு பேச விட்டால் தான் நமக்கு தெரியும். ஆனால் பல வீடியோக்கள் போகுது, ஒரு உருட்டுக்கட்டையோட யார் வீட்லேயோ மிரட்டுற அந்த வீடியோ தான் போயிட்டுருக்காது ஒரு பக்கம். இப்பொழுது புதுசாக கேலி, ஜாதி, பெண்கள் குறித்தெல்லாம் கேலி செய்கிறாங்க, இதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு அப்படின்னு. அதை விட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஒரு மொழியை கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்துள்ளது, அது அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. எவ்வளவு தமிழ் படித்தாலும் பாதி பேருக்கு இது தெரியாது. என்ன சொல்றாரு, அப்படிதான் நீ தமிழ் படிச்சுனா உனக்கு ஒரு டேஷன் தெரியாதுடா, கிறிஸ்தவத்தை படித்தாதான் உனக்கு அன்பு தெரியும், உனக்கு பண்பு வரும். அன்பு தெரியும், பண்பு தெரியும், அமைதி தெரியும், இரக்கம் எல்லாம் உனக்கு வரும். தமிழ் படித்தா ஒரு டேஷம் உனக்கு வராது. நான் பைபிள் படித்திருக்கிறேன்,
பிறப்பால் கிறிஸ்தவன், நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள மாட்டேன். அதாவது எனக்கு தமிழ் வரலன்னு வச்சுங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கோம், நீங்களும் பேசுங்க, ஒரு வார்த்தை தவறு 2-3 வாசம் இந்த இனிமேல் இன்னைக்கு பண்ண தப்ப அடுத்த தடவை பேசக்கூடாது அப்படிங்கிற அதுதானே ஒரு இது. நான் இப்படி தாண்டா இருப்பேன், நான் எதுக்குடா மாற்றணும், நான் பைபிள் படித்தோண்டா, நான் எதுக்கு மாற்றணும் அப்படின்னு இதை அவர் பேசுகிறார். ஆனால் இதில் காமெடி என்னங்கிறது தான். ஏன் இது உட்காந்து மொபைலை வச்சுட்டு நீ படிக்கிற அப்படின்னீங்கன்னா விஷயம் இருக்குது. இந்த தமிழ் தாய் வாழ்த்து தனிநபர் தீர்மானமாக விஜய் கொண்டு வந்தார்ல, அப்போ அவர் தமிழை பற்றி என்ன சொன்னார்னு நம்ம பார்க்கணும்ல. அவர் சொல்ல, நம்முடைய தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பேசினால் வெறும் ஓசையும் இல்லை. தமிழ் மொழி மட்டுமல்ல, அது நம் உயிர் உணர்வு. நம்மை பெற்ற தாயே அம்மா என்று சொல்லும்போது பாசமும் சொந்தமும் நம்மை அறியாமலேயே உயிராக உறவாக உணவாக தானாக உள்ளே தோன்றுவது போல, அதைவிட ஒருபடி மேலே தமிழ் என்று சொன்னாலே எப்படி இருக்கும், என்ன ஆகும் என்று சொல்ல வேண்டுமா? அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தமிழ்னால 10 விசாவுக்கு உங்களுக்கு ஒன்றும் கிடைச்சிடாது. நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், நான் கிறிஸ்தவன், எனக்கு அன்பு மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும், இதை படிச்சுட்டு நான் என்னடா பண்ணுறது, நான் இங்கிலீஷில் தாண்டா தொடர்பே வச்சுருந்தேன் அப்படிங்கிறாருன்னா, இவனுடைய தமிழ் தாய் வாழ்த்துக்கு இவங்க முட்டு கொடுக்கறது, இது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொன்ன அப்புறம் வாழை மரத்துக்கு முட்டு கொடுக்கறது மாதிரி கொடுங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு கேலியாக ஒரு நாடக அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு மிகச்ச விஜய் பேசுனதுக்கும் ஜோசப் விஜய் பேசுறதுக்கும் மரிய வில்சன் பேசுனதுக்கும் எவ்வளோ முரண்பாடு இருக்குது. எனக்கு தமிழ்னால ஒன்றும் தமிழ் படித்த பாதி பேருக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்கிறாரு. அப்படின்னா என்ன, தமிழுக்கு அந்த அருகதை இல்லை, பைபிளுக்கு அந்த அருகதை இருக்கிறது அப்படின்னு தான் மரிய வில்சன் சொல்லியிருக்காரு. இதை விட தமிழை கொச்சைப்படுத்த முடியுமா? அப்படி கொச்சைப்படுத்துகிறான் அந்த ஆள் பேசுகிறத பார்த்துட்டு டேபிள் தட்டுறான். தவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படின்னா, நான் கிறிஸ்தவன், எனக்கு அன்பு அமைதி இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டதுனாலேயே மற்ற அரசியல் கட்சிகள் யாருமே கண்டிக்கலை. தமிழை உதாசீனப்படுத்த, தமிழில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல வரியா அப்படின்னு அவனும் கேட்கல. நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் பேசியிருக்காரு, கண்டனம் தெரிவிச்சிருக்க. அப்படின்னா உண்மையிலே தமிழுக்காக யார் குரல் கொடுக்கிறார்கள், எதை எதோடு ஒப்பிடுவதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய இருக்குது. அதான் மன்மத நன்றின்னு ஒரு அம்மா சொல்லுத, மனமார்ந்த நன்றின்னு அதுக்கு சொல்லலை, மன்மத நன்றின்னு அவங்களுக்கு தமிழ். அதாவது நேற்று விளவங்கோடு எம்எல்ஏ பேசுகிறாருங்க, அது அதாவது தொல்காப்பியர் பிறந்த மண் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்கிறாங்க. திருவள்ளுவரே அங்கே தான் அவதரித்தார் அப்படிங்கிற ஒரு கருதுகோளும் இருக்கிறது. இப்படிப்பட்ட மண்ணிலேருந்து வந்தவர் மலையாளத்தில் வச்சுட்டு தமிழ் படிக்கிறாருங்க. அந்த ஊர் மக்கள் விளவங்கோடுலேருந்து அவர் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இவர் கேரளாவில் எம்எல்ஏவாக இருக்க வேண்டியவர் விளவங்கோட்டில் எம்எல்ஏவாக இருக்கார். மலையாளத்தில் படிச்சுட்டு அவர் பேசுகிற இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மோடியை கிண்டல் பண்ணானுங்களே, ஏன்டா நீ தமிழே மலையாளத்தில் படித்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு படிக்கிறியடா அப்படின்னு அவனாவது கேள்வி கேட்டானா? இந்த அளவுக்கு தான் தமிழக அரசியல் இருக்கிறது. தமிழ் பற்றும் இவர்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்குது. இவங்களை பொறுத்தளவு தமிழ் என்பது ஒரு அரசியல் கருவி, அவ்வளவுதான்.